இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிக்டாக் போயிடுச்சு, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்மக்கிட்ட எந்த ஒரு ஆப்ஸும் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக முன்னாடியே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை எடுத்துக்கோங்க. டிக்டாக் ஃபேமஸ் ஆகிற காரணமே இன்ஸ்டாகிராம்னு சொல்லலாம். ஏன்னா டிக்டாக்ல வீடியோ பண்ணுறவங்கள இன்ஸ்டாகிராமில் அதை போஸ்ட் பண்ணி அது நல்லா ஃபேமஸ் ஆகி தான் டிக்டாக்கும் ஃபேமஸ் ஆச்சு. அந்த இன்ஸ்டாகிராமே இப்போ புதுசாக டிக்டாக் மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்னு புதுசாக ஒன்று அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி நம்ம வீடியோ போடலாங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் லெஃப்ட் சைடு மேலே கேமரா சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கீழே லைவு, ஸ்டோரி, ரீல்ஸுன்னு இருக்கும். இப்போ அப்டேட் ஆனது வந்து ரீல்ஸு. இதுதான் டிக்டாக் மாதிரி இருக்கிறது. இதில் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆனால் டிக்டாக்ல இல்லாத ஆப்ஷன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்டு, டூயட்டு, இந்த 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் இது வரைக்கும் இந்த இன்ஸ்டாகிராம் ரீலில் கொடுக்கல. அவங்க இந்த அப்டேட்டில் வருமாங்கிறது தெரில. ஆனால் மிச்சப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த டிக்டாக் மாதிரியே தான் இருக்குது. அப்படி என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. டிக்டாக் மாதிரியே அது கீழே பெரிய பட்டன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பட்டன். அதுக்கப்புறம் டிக்டாக்ல இருக்கிற மாதிரியே நம்ம சாங்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதில் சாங்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். அதில் தமிழ் சாங்னு நான் இப்போ டைப் பண்ண போகிறேன். தமிழ் சாங்கில் வந்து நிறைய சாங்ஸ் வரல, ஆனால் கொஞ்சம் சாங்ஸு, நியூ சாங்ஸ் கொஞ்சம்லாம் இருக்குது. அது நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு என்ன சாங் பிடிச்சிருக்கோ அந்த சாங்கை வச்சு நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் வந்து 15 செகண்டுக்கும் நம்ம வீடியோ போட்டுக்கலாம், 30 செகண்டுக்கும் நம்ம வீடியோ போட்டுக்கலாம். அந்த டைமரில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது ரெண்டும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் 1:x, இது வந்து ஸ்பீடு, ஸ்லோ, இதை மாற்றி மாற்றி நம்ம எந்த இதில் வேணுங்கிறதோ அதை மாதிரி நீங்கள் உங்களுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிறது எஃபெக்ட்ஸு. இது வந்து டிக்டாக்ல இருக்கும் பார்த்துக்கிங்களா, இந்த மழை வர மாதிரி, சன்லைட்டு, டார்க்கு, லைட்டு, அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்குது இதுலேயும். அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்னது டைமர். அந்த டைமரில் தான் அந்த 50 செகண்டு, 30 செகண்ட் நமக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது இந்த இதில் வந்து இல்லை. ஆனால் நிறைய இதில் நிறைய அப்டேட் ஆனதில் வந்து மேலேயே வந்திருக்கும் டைமர்னு சொல்லி 50 செகண்ட் ஆர் 30 செகண்ட் சொல்லி, அது அதிலே மாற்றிக்கலாம். இது வந்து 50 செகண்ட்ஸோடது. அதை வந்து உங்களுக்கு 50 செகண்ட்ஸ் வேண்டாம், 10 செகண்ட்ஸ் போதும்னு இருந்துச்சுன்னா இதை கம்மி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 10 செகண்ட் வரைக்கும் அது ப்ளே ஆகும், அந்த வீடியோ ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் இந்த கவுண்ட் டவுனுங்கிறது வந்து நீங்கள் இப்போ செல்ஃபி மோடில் வந்து நீங்கள் அந்த வீடியோ அப்டேட் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கவுண்ட் டவுனில் வந்து 10 செகண்டோ இல்லை 5 செகண்டோ வச்சு நீங்கள் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் அந்த பெரிய பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த கவுண்ட் ஆகும், 10லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது நீங்கள் 5 வச்சிங்கன்னா 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அதுதான் கவுண்ட் டவுன். இப்போ நம்ம 10 செகண்டுன்னு வச்சுருக்கனால அந்த 15 செகண்ட்லேயே நம்ம 10 செகண்ட்னு அதில் வச்சுருக்கனால அங்கே பாருங்கள் அந்த ஒயிட் கலரில் மேலே இருக்கு பாருங்களா, அது வரைக்கும் தான் 10 செகண்ட் வரைக்கும் தான் அது ப்ளே ஆகும், அதுக்கு மேலே அது ப்ளே ஆகாது. இந்த வீடியோ இப்போ நான் டெலிட் பண்ணோன்னா அந்த லெஃப்ட்டில் இன்டூ சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டிஸ்கார்ட் கொடுத்தீங்கன்னா போதும். இது வந்து கேமரா சிம்பிள், ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா. இப்போ நீங்கள் ஏதோ வீடியோ அப்லோட் பண்ண உங்ககிட்ட இருக்குன்னா அந்த இந்த சைடு இருக்குங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோஸ் எல்லாம் மேலே வரும். அதில் நான் இந்த வீடியோ இப்போ அப்லோட் பண்ண போகிறேன், அந்த வீடியோ கேட்கலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக ப்ளே ஆகுது. நான் ஆல்ரெடி ஃபுல்லாக சாங்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதனால் அது அப்படியே ப்ளே பண்ணுது. அப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள், அதை ஸ்கேலு கொஞ்சம் ஷார்ட்டாக இல்லை லெங்க்த்தாக அந்த மாதிரி அதை மாற்றிக்கலாம். அப்புறம் மேலே ஆடுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளிப்பு வந்து இப்போ இதில் ஆட் ஆயிரும். அதுதான் அப்படியே லோட் ஆகிட்டுருக்கு, அது அப்படியே ஆட் ஆயிரும். அது ஆட் ஆனதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் அந்த டிக்டாக்ல எப்படியெல்லாம் இது பண்ணுவீங்களோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் டேக் போடுறது அதெல்லாம் அப்படியே இருக்கும், அதெல்லாம் அப்படியே டேக் போடுற மாதிரி பண்ணிக்கலாம். ஹேஷ் போட்டு அந்த நேம் போட்டிங்கன்னா அது டேக் ஆயிரும். அதுக்கப்புறம் அதில் கீழே கொடுத்துருக்கு பாருங்கள் நெக்ஸ்ட்டுங்கிற மாதிரி சிம்பிள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் இந்த அடுத்த பேஜுக்கு போயிடும். இதில் வந்து கேப்ஷன், இந்த கேப்ஷனில் தான் வந்து நீங்கள் என்ன போடுறீங்கிறது போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ட்ரிப்புன்னு போடுறேன். அதுக்கப்புறம் ஹேஷ்டேக், நம்ம டிக்டாக்ல எல்லாம் ஹேஷ்டேக் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹேஷ்டேக் தான். இல்லை ஹேஷ் மட்டும் போட்டு உங்களுக்கு என்ன போடணுமோ அதை பின்னாடியே போட்டுக்கலாம். இப்போ நான் பைக் ரைடுன்னு போடுறேன். இதெல்லாம் போடுறதுக்கப்புறம் இந்த ஷேர்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா,
அந்த ஷேரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்களோட அந்த வீடியோ ஷேர் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக முன்னாடியே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.